ஹலோ மை டியர் guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தூத் இங்கிலீஷ். நான் உங்க அருண்குமார். guys, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்னே சொல்லலாம், மோடல் வெர்ப். அது ஏன் மோடல் வெர்ப் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்? மோடல் வெர்ப் ஆக்சுவலா ஆப்ளிகேஷன், இன்விடேஷன், பெர்மிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் மோடல் வெர்ப்ங்கிறது ஸ்பைசஸ். ஸ்பைசஸ் அது ஏன்? ஸ்வீட்னா ஸ்வீட், ஹாட்னா ஹாட், உப்புனா உப்பு. ஸோ இதுதான் ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோடல் வெர்ப்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் மோடல் வெர்ப்ஸ்னா என்ன அது பார்க்கலாம். மோடல் வெர்ப் மீ, மைட், வில், would, shall, should, have to and had to, has to, அதுக்கப்புறமா need to, add to. ஸோ இந்த மாதிரி விஷயம்தான் மோடல் வெர்ப்னு சொல்லுவோம். சரி, மோடல் வெர்ப்ல இருக்க ரூல்ஸ் தான் என்ன? மோடல் வெர்ப் வந்துட்டாலே கண்டிப்பா ரூட் வெர்ப் தான் வரும். சரி சார், ரூட் வெர்ப்னு சொல்றீங்க, ரூட் வெர்ப்னா என்ன? ஸோ ரூட் வெர்ப்ல பேஸ் வெர்ப்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ரூட் வெர்ப்னா ஸோ எஸ் வராது, ஐஎன்ஜி வராது, இடி வராது, ஸோ எதுவுமே வராது. வெர்ப்னா அப்படியே இருக்கும். ஸோ அதுல எதுவுமே சேர்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் டூ திஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐ கேன் டூயிங் திஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐ கேன் டஸ் திஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐ கேன் டன் திஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ, நாட் அட் ஆல். ஸோ ஏன்னா ஐ கேன் டூ திஸ்ங்கிறது, கேனுங்கிறது மோடல் வெர்ப், டூங்கிறது இட்ஸ் அ ரூட் வெர்ப் கைஸ். இதுதான் நம்பர் 1 ரூல். வேற ஏதாவது ரூல் இருக்காப்போ? அப்கோர்ஸ் இருக்கு. இன்னொரு ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடல் வெர்ப் இஸ் கம் அண்டர் த சப்போர்ட்டிவ் வெர்ப். சப்போர்ட்டிவ் வெர்பா? டூ வெர்ப் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹேவ் வெர்ப் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆக்சிலரி வெர்ப் கூட சொல்லியிருக்கோம். அதே விஷயம் தான் மோடல் வெர்ப். ஸோ அப்போ மோடல் வெர்ப் வரும்போது கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் வெர்ப் இருக்கணும். ஆக்ஷன் வெர்பா? அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஐ கேன் டூ திஸ். இந்த டூங்கிறது என்ன? இட்ஸ் கால்ட் ஆக்ஷன் வெர்ப் கைஸ். அததான். சோ ஒரு சப்போர்ட்டிவ் வெர்ப் மட்டும் எப்பொழுதுமே ஒரு சென்டென்ஸ்ல வரக்கூடாது. சோ அதுதான். சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். குட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஏன் குட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மங்களகரமா பொலைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சார் குட்னு சொல்றீங்க, அதுதான் எனக்கு தெரியுமே. என்ன, கேனோட பாஸ்ட் தானே சார் குட். இதுல என்ன புதுசா நீங்க விளக்கம் அளிக்க போறீங்க? கைஸ், கேனோட பாஸ்ட் டென்ஸ் தான், அதை நான் மறுக்கவே இல்லை. பட் பிரசன்ட் டென்ஸ்லயும் அதை போடலாம். புதுசா இருக்கா? ஆமா. சோ குட்ட நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல போடும்போது அது பொலைட்னஸ், மரியாதை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தட்ட கடன் கேட்க போறோம், அவர்கிட்ட கடன் கொடுக்கலாம் கேட்க முடியாது இல்லைங்களா? சோ மரியாதையா, could you lend me 100 rupees? could you lend me 100 rupees? 100 ரூபாய் கடன் கொடுக்க முடியுமா? சோ இந்த விஷயம் பேங்க்ல தான் போறோம், சார் பேனா கொடுக்க முடியுமா? could you give me your pen? அந்த விஷயமா இருக்கட்டும். இப்ப நம்மளோட ஒரு எல்டர் இருக்காங்க, அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. சோ அவர்கிட்ட இந்த விஷயத்த கன்வே பண்ணணும், பட் அவரோட மரியாதை கிட்டக்கூடாது. அதை எப்படி சார் கன்வே பண்றது? why could you do like this? why could you do like this? இந்த மாதிரி ஏன் பண்ணீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், why can you do like this ஆ இருக்கட்டும், why do you do like this ஆ இருக்கட்டும், இதுல கண்டிப்பா அவங்களுடைய பொசிஷன், மரியாதை, இந்த விஷயம் குறையறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. ஆனா குட்ல கண்டிப்பா இல்ல. சோ அதனாலதான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயோ அதர்வைஸ் ஏதாவது ஆபீஸ் ஸ்டேட்மெண்ட்லயோ பாக்குறப்போ குட்ங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கு. என்கிட்ட ஆபீஸ் இங்கிலீஷ் படிக்க வரவங்களுக்கு அண்ட் பிபிஓல கால் சென்டர்ல ஒர்க் பண்ண வரவங்களுக்கு நான் பெரும்பாலும் சஜஸ்ட் பண்ற விஷயம்னா குட் யூஸ் பண்ணுங்க. அந்த விஷயம் தான். சோ நீங்களும் மறந்துடாது. தென் அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, have to. அப்படியே கான்ட்ராடிக்டா இருக்கிற ஒரு விஷயம் தான் have to. ஷுட்டோட விஷயம் தானே. சோ have to பாத்தீங்கன்னா should, must, இந்த மூணு வரும். சினானிம்ஸ் மாதிரியா சார்? இதுல என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது? அதுவும் தான்.
have toல தமிழ் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவசியமா அப்படிங்கிறது தான். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? I don't have any reason to tell you. Okay. செகண்ட் சென்டென்ஸ் ஒன்று சொல்றேன். I don't have to tell any reason to you. சார் ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான் சார். அது ஏன் ரெண்டு சென்டென்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? ரெண்டும் ஒரே சென்டென்ஸ் இல்ல, கொஞ்சம் லுக் அட் த சென்டென்ஸ். டூ என்னமோ மாத்தி போட்டு வச்சிருக்கீங்க. அடவுட் தட் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட எந்த ரீசனும் கிடையாது உன்கிட்ட சொல்றதுக்கு. அதுதான் ஐ டோன்ட் ஹேவ் எனி ரீசன். என்கிட்ட ரீசன் இல்ல டு டெல் யூ, உன்கிட்ட சொல்றது. ஓகே. செகண்ட் சென்டென்ஸ் என்ன? ஐ டோன்ட் ஹேவ் டு. ஹேவ் டு நான் என்ன சொன்னேன்? கண்டிப்பா அவசியம். சோ அவசியம் இல்லை, உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் டு டெல் எனி ரீசன் டு யூ. பெரும்பாலும் இந்த ரக்கர்ட்னு சொல்றவங்க எல்லாம் ஐ டோன்ட் ஹேவ் டு டெல் யா கோ அப்படின்னு சொல்ற இடத்துல இது வரும். சார் ஓகே ஹேவ் டு சொல்றீங்க கண்டிப்பா அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு, ஷுட்டும் அதான் சொல்றீங்க, மஸ்டும் அதான் சொல்றீங்க. அப்ப இந்த மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் என்ன? நான் அப்ப ஏன் இந்த மூணு விஷயத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது, அதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் இயர்ல எங்க சார் இதை கிராஃபா போட்டாரு. ஹேவ் டுவா இருக்கட்டும், ஷுட்டா இருக்கட்டும், மஸ்டா இருக்கட்டும், இந்த மூணையும் ஒரு கிராஃப்ல நம்ம ஃபிட் பண்ணோம்னா ஹேவ் டு 60% இருக்கும், ஷுட் 70% இருக்கும், மஸ்ட் 80% இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் டு, யூ ஹேவ் டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொருத்தர நான் சொல்றேன். யூ ஹேவ் டு அட்டெண்ட் த கிளாஸ் ப்ராப்பர்லி, யூ ஷுட் அட்டெண்ட் த கிளாஸ் ப்ராப்பர்லி, யூ மஸ்ட் அட்டெண்ட் த கிளாஸ் ப்ராப்பர்லி. சார் மூணுமே ஒண்ணுதான் சார், இதுல என்ன இருக்கு? சோ இந்த மூணுத்துலயுமே ஆப்வியஸ்லி சென்டென்ஸ் ஒண்ணுதான் அப்படின்னாலும் அதுல கொடுக்கக்கூடிய ஸ்டஃப் ஒண்ணு கிடையாது. கைஸ் இப்போ நாம போயிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட யூ ஷுட் அட்டெண்ட் த கிளாஸ் ப்ராப்பர்லி மேபி யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டிடியூஷன்ல, காலேஜ்ல அண்ட் ஆபீஸ்ல அவங்க எல்லாருமே ஆபீஸ் அண்ட் ஸ்கில்டு பர்சன் அண்ட் ஒர்க் பண்றவங்க. அந்த எம்ப்ளாயர்ஸ்ட போய் யூ ஷுட் அட்டெண்ட் த கிளாஸ், யூ ஷுட் அட்டெண்ட் த ஆபீஸ் ப்ராப்பர்லின்னுலாம் சொல்லிட முடியாது. யூ ஹேவ் டு அட்டெண்ட் த கிளாஸ், யூ ஹேவ் டு அட்டெண்ட் த ஆபீஸ்ங்கிற மாதிரி தான் போக முடியும். பிகாஸ் கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் அண்ட் ஒரு ஹார்ஸ்னஸ் இருக்கும். அதுவே ஷுட் போட்டா கொஞ்சம் ஹார்ஸ்னஸ், அதோட இது லெவல் இன்க்ரீஸ் ஆகும். மஸ்ட் இட்ஸ் மோர் ஹார்ஸ், அதோட ஸ்ட்ராங்னஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ இதுதான் இதோட லெவல் ஆஃப் 60, 70, 80ங்கிறது. காய்ஸ் என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are all educated, particularly India, we are all educated. ஸோ இந்த லெவல்ல நம்மளோட யோசனை நம்ம யாரையுமே இப்போ கம்பல் பண்ணலாம் முடியாது, நீ செய்யணும் செஞ்சு ஆகணும் அப்படின்லாம். ஸோ மஸ்ட்ங்கிற விஷயத்த நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் யூஸ் பண்றது கிடையாது இப்பெல்லாம். ஐ இக்னோர் இட். ஸோ நான் யூஸ் பண்ற விஷயமே ஹேவ் டு. மோஸ்ட்லி 99% ஹேவ் டு தான் யூஸ் பண்றேன் அண்ட் 1% ஷுட். மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதர் இருக்காங்க அண்ட் ஒரு வெக்கேஷனுக்கு போகும்போது அவங்களோட சைல்டு கிட்ட என்ன சொல்லுவாங்க? யூ ஷுட் பி அண்டர் த கண்ட்ரோல். அங்கிட்ட கிட்ட ஓடக்கூடாது. யூ ஷுட் பி அண்டர் த கண்ட்ரோல் சொல்லலாம். ஸோ அப்கோர்ஸ் மதர் இஸ் ஆல்வேஸ் மதர். ஸோ அதுதான். ஸோ ஷுட், ஹேவ் டு அண்ட் மஸ்டுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அண்ட் சார் மே அண்ட் கேன் இதுதான் தெரியுமே சார். மேனா ஒரு டவுட்டா சொல்றது, கேன்னா என்னோட எபிலிட்டி சார். காய்ஸ் நிறைய இதுல பாக்குறப்போ நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் கூட சொல்றது என்னன்னா, கேன் இஸ் ஆக்சுவலி ரெஃபர்ட் அஸ் எபிலிட்டி. வாட் அபவுட் த கேன் ஐ கம் இன்? வாட் அபவுட் த கேன் ஐ ஜாயின் வித் யூ? வாட் அபவுட் த கேன் யூ கிவ் மீ எ பென்? இந்த விஷயம்லாம் பாக்குறப்போ அப்போ உங்களால பேனா கொடுக்க முடியுமா? அந்த எபிலிட்டி இருக்குன்னா சொல்லுவீங்க? நோ. நிறைய யூடியூப்ஸ் பாருங்க, நிறைய இதெல்லாம் பார்க்கும்போது கேன் இஸ் ரெஃபர்ட் அஸ் எபிலிட்டி. நோ, நாட் அட் ஆல் பாசிபிள்.
ஏன்னா நிறைய நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எஸ்பெஷலி அமெரிக்காவில் இருக்கட்டும், பிரிட்டன்ல இருக்கட்டும், கேன எபிலிட்டினே எடுத்துக்க மாட்டாங்க. கேன் இஸ் ஆக்சுவலி மேதான். ஸோ அது ஒரு மாதிரியான பெர்மிஷன்ல கூட வரும், ஆப்ளிகேஷன்ஸ்ல கூட வரும். ஸோ ஒன் கைண்ட் ஆஃப் ஆப்ளிகேஷன் தான் guys. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீட்டுக்குள்ள போறேன், அந்த வீடு எனக்கு தெரிஞ்ச வீடு தான், அவங்க நாக் பண்ணிட்டு கேன் ஐ கமெண்ட் சொல்லலாம். அதுவே என்னோட கிளாஸ் ரூம் இருக்கு, சார் மே ஐ கமெண்ட் சார், ஆப்வியஸ்லி அதுதான். அண்ட் நான் தெரியாத 4 பேர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க, நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் போறேன். ஸோ 4 பேர் கூட நான் படிச்சா நல்லா இருக்குன்னு தோணுது, மே ஐ ஜாயின் வித் யூ சொல்லலாம். அதுவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேன்டீன்ல இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, கேன் ஐ ஜாயின் வித் யூ. ஸோ அந்த ஏரியாவை பாருங்களேன், எல்லாருமே தெரிஞ்சவங்க அண்ட் ஒரு மாதிரியான அபிஷியலான ஏரியா. இந்த ஏரியாவை தான் நம்ம பிரிக்கிறோம். ஸோ அங்க மட்டும் அபிஷியலான ஏரியால மட்டும் மே போட்டுட்டு, அண்ட் ஒரு மாதிரி பர்சனல் ஏரியா இந்த ஏரியால மட்டும் நம்ம கேன் போவோம். ஸோ அவ்வளவுதான் மே அண்ட் கேன். அப்ப கேனுக்கு எபிலிட்டியே கிடையாதா சார்? ஆப்வியஸ்லி அதுவும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் டூ திஸ், அதே தான் என்னால முடியும்னு சொல்றது எல்லாமே. பட் ஐ கேன் டூ திஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அதை எபிலிட்டின்னு சொல்லாதீங்க, அதை அப்படி அக்சஸ் பண்ணாதீங்க, அது ஆகாது. ஓகேங்களா? ஸோ நிறைய இடத்துல மிஸ்கைட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி யோசிக்க வேணாம், கேனும் மேவாகும். ஓகேங்களா? அண்ட் மேவை மைட்டோட கொஞ்சம் ரிலேட் பண்ணுவாங்க. அப்கோர்ஸ் அதுவும் வரும். சார் மே என்ன சார் அப்படின்னு பாக்குறப்போ இன்னொரு விஷயம் சொல்லலாம். அன்ஷியூரா இருக்கிறப்போ மேபி யூ ஆர் இன் த டவுட் பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மே கோ, ஐ மே turn the party at night, I may go to theater in the evening சொல்றப்போ, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா they are actually unsure, they are actually in the doubt. அந்த மாதிரி இடத்துல தான் மே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மே இஸ் ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் டவுட் பொசிஷன்லையும் வருது, அண்ட் பெர்மிஷன்ஸ்லையும் வருது, அண்ட் இன்விடேஷன்ஸ்லையும் வருது. ஸோ 3 பொசிஷன்ஸ்லையுமே மே வருது. அதே மாதிரி தான் கேன். ஆனா கேன் கண்டிப்பா டவுட் பொசிஷன்ல வராது. ஸோ மேவுக்கும் கேனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸா நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, கேன் இஸ் பர்டிகுலர்லி ரெஃபர்ட் அஸ் எபிலிட்டி, பட் மே இஸ் நாட் எபிலிட்டி அண்ட் ஷூரிட்டி. அஃப்கோர்ஸ் ஷூர்லி ஐ கேன் டூ திஸ்ங்கிற மாதிரி வரும், பட் மே அந்த மாதிரி அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. இட்ஸ் ரெஃபர்ட் அஸ் ஆல்ரெடி இன் டவுட் பொசிஷன், இட்ஸ் ரெஃபர்ட் அஸ் அன்ஷூர் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் மே போட முடியும். சரி சார், அப்ப மைட் என்ன? மே எப்படியோ அதே தான் மைட்டோ. ஃபார் எக்ஸாம்பிள் யூ மைட் கெட் ஹை பேண்ட், யூ மைட் கெட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, மைட்டுங்கிறது மே தான், பட் மேவோட ஒரு மாதிரி டவுட் பொசிஷனோட இன்னும் அதிகமா போறப்ப எகெயின் டவுட் வந்து ஒரு 50% மேல இருந்துச்சுன்னா மைட்ல 80% இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் டோட்டலி நாட் ஃபிளெக்சிபிள் வித் மை ஒர்க், ஸோ ஐ மைட் குவிட் மை ஜாப் அப்படின்னு சொல்றோம். அதுக்காக நம்ம குவிட் பண்ண போறது கிடையாது. சி அந்த நேரத்துல டக்குன்னு வர வார்த்தை இருக்குது இல்லைங்களா, இட்ஸ் ஆக்சுவலி என்னதுன்னா ரொம்பவே கம்மியா இருக்கக்கூடிய டவுட், கம்மியா இருக்கக்கூடிய கிளாரிபிகேஷன், லோ லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் சொல்லுவாங்களா, அதுதான் மைண்ட். மேவை விட இன்னும் கம்மி. ஸோ அதுதான் அஷூரன்ஸ் கொடுக்கறது மேவை விட கம்மியா இருக்கும். ஸோ மைண்ட். ஆனா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேவும் மைண்ட் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான், பெருசா அதுக்கு ஒரு வித்தியாசம் கொடுக்கறது கிடையாது. பட் கிராமட்டிக்கல் லெவல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே அண்ட் மைட் இஸ் ஆக்சுவலி மே டவுட் செஷன் பாத்தீங்கன்னா 50% இருக்குன்னா மைட் இஸ் ஆக்சுவலி 70%. அந்த லெவல் ஆஃப் தாட் ப்ராசஸ் இருந்தா போதும் மோடல் ஸ்பீச். அண்ட் வாட் எவர் த ஹேவ் டு சொல்லியாச்சு, சுட்டு சொல்லியாச்சு, அண்ட் மஸ்ட் சொல்லியாச்சு. மஸ்ட் பி. ஸோ மஸ்ட் பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பிகாஸ் மஸ்ட் சொன்னா மஸ்ட் பீங்கிறது வந்து பாசிவ் வாய்ஸா இருக்கும் சார். மஸ்ட் பி not like that a passive voice. Must be is actually a probability. Okay, for example, you must be tired. ஒருத்தர பார்க்குறோம் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அவன் பார்க்கும்போதே தெரியுது யூ மஸ்ட் பி டயர்ட் அண்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ யூ கேன் ப்ராபபிலிட்டி அவர் அப்படித்தான் இருக்காருங்கிறத அக்சஸ் பண்றோம் பிகாஸ் ஆஃப் அனலைஸ். நிறைய அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்ற விஷயம் தான் ஆப்வியஸ்லி மஸ்ட் பி. அண்ட் இன்னொரு விஷயம் எங்க நான் படிக்கும் போது இந்த சார் சொன்னது யூ மஸ்ட் பி நோன் ஹிம் அப்படிங்கிற விஷயம். சி யூ மஸ்ட் பி நோன் ஹிம் அப்படின்னா ஒருத்தரை இன்ட்ரோடக்ஷன் பண்றோம், அவர் ஒரு செலிபிரிட்டி. ஓகேங்களா, அந்த செலிபிரிட்டியா இருக்கிற ஆள இவர் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படிங்கறது எப்படி சொல்லுவோம்? யூ மஸ்ட் பி நோன் ஹிம். சி அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு சொல்றதுக்கு இதை சொல்லுவாங்க. அண்ட் யூ மஸ்ட் பி காட் எக்ஸாஸ்டட், ஓவர் டயர்ட் சொல்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் வுட் இருக்குது இல்லைங்களா, இட்ஸ் சம்திங் ஸ்பெசிஃபிக்கலி ரெண்டு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. I would like to speak with you, number one. I would like to have a word with you. இந்த விஷயம்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக்கு முன்னாடி நம்ம பண்றது. I would like to speak with you. I would like to have a word with you. Have a wordனா ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்பீக் இது வந்து ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். Have a word, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லுவோம் இல்லை, அது ஃப்ரேஸ். பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ் ஆக்சுவலா, நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் now do you mind closing the door? Do you mind வந்தா verb plus ing தான் போட போறோம். ஓகேங்களா, இட்ஸ் லைக் a gerund or past present participle அதை எடுத்துக்குவாங்க. அண்ட் would you mind closing the door? Would you mind ringing me up அப்படின்னு சொல்றது. see would you mind ringing me upனா கால் பண்றது. இட்ஸ் லைக் a beautiful phrase actually. க்ளோசிங் த டோர் அதுவும் அதே மாதிரி தான். சி would you mind என்ன சார், ரிக்வஸ்ட் பண்றது, ஒருத்தருக்கு ரிக்வஸ்ட் பண்றதுக்காக பண்றது தான் would you mind. சொல்றது என்ன அப்படின்னா நீட் டு. ஹேவ் டு எப்படி வந்து ஒரு மாதிரியான ஹார்ஸ் டோன்ல சொல்லுவோம். அண்ட் நீட் டு இட்ஸ் லைக் ஐ நீட் டு கோ நவ் பிகாஸ் ஐ ஹாவ் இம்பார்ட்டன்ட் என்கேஜ்மெண்ட் நவ். ஸோ இது சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தேவை அதுதான். அண்ட் ஆடிட்னு ஒரு வார்த்தை, இட்ஸ் a பியூட்டிஃபுல் திங் பிகாஸ் நம்ம ரைட்டிங்லலாம் எழுதுற வார்த்தைன்னா இதை வந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பொதுவாக நீங்கள் எக்ஸசைஸ் புக்லலாம் பார்க்கலாம். இங்கே சிக்ஸ்த்லேருந்து 12th இருக்கக்கூடிய ஒர்க் புக்லலாம் பார்க்கலாம். பீப்புள் ஹேட் டு ஹெல்ப் த புவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பியூட்டிஃபுல் சென்டென்ஸ் ஆக்சுவலாக. ஆடிட்யூக்கு இதை விட நல்ல சென்டென்ஸ் இருக்காது. பீப்புள் ஹேட் டு ஹெல்ப் த புவர் அப்படிங்கிறது ஹி ஹேஸ் அக்கௌண்டபிலிட்டி, ஹேஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹெல்ப் த புவர் அப்படிங்கிறது தான் ஆடிட்யூங்கிறது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கவர்மெண்ட் ஹேட் டு இம்ப்ளிமெண்ட் இ-வெஹிக்கிள் ஃபார் ரெடியூசிங் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இ-வெஹிக்கிள்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கவர்மெண்ட் ஹேட் டு அப்படின்னு சொல்றது. பிகாஸ் கவர்மெண்ட் ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி டு த புவர் பீப்புள். எக்ஸாக்ட்லி அதுதான் சொல்றோம். ஸோ guys you can understand, I hope you can understandங்கிறது தான். guys இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ guys.